இன்டராக்டிவ் வியூவர். ஸோ இந்த இன்டராக்டிவ் வியூவர் விட்ஜெட்ல என்ன பார்க்க போறோம்னா, இன்டராக்டிவ் வியூவர்ஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்டராக்டிவ் வியூவர்ஸ்னா நத்திங் பட் இப்போ ஒரு ஒரு கண்டெய்னர் நீங்க ஃபார்ம் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்டெய்னருக்குள்ள பெண்டன்ட், ஜூமிங், டிராகிங் ஒரு பொசிஷனை கிரியேட் பண்றதா இன்டராக்டிவ் வியூவர்ஸ் சொல்லுவாங்க. இப்போ நீங்க ஒரு கண்டெய்னர் எடுக்கிறீங்க, முன்ன டிராக்லாம் பண்ணுவீங்களா? இப்போ நீங்க அதே டிராக் தான் இங்கேயும் பண்ண போறோம். எப்படி இந்த டிராக் சிஸ்டம் வந்து இந்த இன்டராக்டிவ் வியூவர்ல கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்ஸ்டீடட் நம்ம இதுக்குள்ள என்னெல்லாம் யூஸ் பண்ணலாம், பவுண்டரி மார்ஜின் அண்ட் பாடி, அப்ப பேக்ரவுண்ட் கலர் சொல்லிட்டு இது மாதிரி மல்டிபிள் திங்ஸ் வந்து ப்ராப்பர்ட்டி இதுல ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ பார்க்கலாம் எப்படி வந்து இன்டராக்டிவ் வியூவர் கிரியேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட பில்டர் நான் கிரியேட் பண்ணிட்டேன். பில்டர் ஃபாலோ பண்ண உடனே நெக்ஸ்ட் வந்து சாக் ஃபோல்ட் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த சாக் ஃபோல்டில் நான் வந்து பேக்ரவுண்ட் கலர்ஸ் வந்து பிளாக் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். பிகாஸ் இந்த சாக் ஃபோல்ட் தான் நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் என்னோட செட் ஆஃப் கலர் வந்து என்னோட பிளாக் கலர் இருக்கணும். ஸோ அது வந்து என்டையர் ஸ்க்ரீனாக எனக்கு வந்து பொசஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் ஃபாலோட் பை பாடி கொடுக்குறேன். இந்த பாடியில் இன்டராக்டிவ் வியூவர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இது எந்த ப்ராப்பர்ட்டி வச்சிருக்கணும், ஒரு ஜூம் ப்ராப்பர்ட்டி, டிராகிங் ப்ராப்பர்ட்டி, பேன் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியை வந்து இன்ட்ராக்ட் பண்ணி அந்த எலமெண்ட் கூட வந்து நம்ம ஆப் வந்து ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ஃபாலோட் பண்ணி நான் ஒரு பவுண்டரி மார்ஜின் கொடுக்குறேன். அந்த பவுண்டரி மார்ஜின் என்னவா இருக்கணும்னா ஒரு எட்ஜ் இன்சர்ட்டிங்கா இருக்கணும். இதோட வேல்யூ நான் கொடுக்குறேன். என்ன வேல்யூனா டபுள் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ இது நத்திங் பட் நம்மளோட ஒரு பவுண்டரி கிரியேட் ஆகும். அது வந்து எதுக்கு கிரியேட் ஆனா இன்டராக்டிவ் வியூவருக்காக கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆன மார்ஜினோட டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கும்னா டபுள் இன்ஃபினிட்டியா இருக்கணும். ஸோ வந்து இது ஃபார்ம் ஏ ஃபுல் சைஸ், ஒரு ஆல் சைஸுக்கான ஐ மீன் இந்த சைஸ் நீங்க எடுத்தீங்கன்னா எல்லா சைஸ்க்காக உங்களுக்கான பவுண்டரி வந்து ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ ஃபாலோட் பை என்னோட சைல்ட்ல வந்து சாக் ஃபோல் கொடுக்குறேன். இந்த சாக் ஃபோல்ல நான் என்ன பண்றேன்னா, ஏன்னா இது என்டையர் ஸ்கிரீனுக்காக நான் இந்த சாக் ஃபோல் கொடுக்குறேன். ஸோ இந்த சாக் ஃபோலும் இந்த சாக் ஃபோலும் எதுக்குன்னு கேட்கணும். ஸோ இந்த சாக் ஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் வந்து முதல் ஸ்கிரீனுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த வந்து என்டையர் ஸ்கிரீனுக்காக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து என்னோட ஆப் பார் நான் கொடுக்குறேன். அந்த ஆப் பார்ல என்ன டைட்டில்னா ஃப்ளட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ உங்க ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ கேன் கெட் த அவுட்புட் லைக் திஸ். ஸோ இது வந்து நார்மலா இருக்கும். நீங்க என்ன பண்ணாலும் இருக்காது. இஃப் யூ டிராக் த ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா டிராக் ஆகும். அப்புறம் வந்து ஜூம் அவுட் ஆகும், ஜூம் இன் ஆகும், ஜூம் அவுட் ஆகும். ஸோ இதுவும் இல்லாம நம்மளோட ஃப்ளட்டர் அண்ட் மீன் இந்த கண்டெய்னரை நம்ம எப்போ வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம், ஜூம் இன்னும் பண்ணிக்கலாம், ஜூம் அவுட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் தான் என்ன சொல்லுவாங்க, இன்டராக்டிவ் வியூவர் சொல்லுவாங்க.